ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். கொடைக்கானல் விலாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து அக்கா, அண்ணன், பாப்பா எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் பாபநாசம் குளிக்க போயிட்டோம். அகஸ்தியர் அருவி இந்த மாதிரி குளிக்க போயிட்டு பாபநாசம் கோயில் சாமி கும்பிட்டு, தென்காசியில் போய் காசி விஸ்வநாதர் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப மறுநாள் வந்து காலையிலே கிளம்பி கொடைக்கானல் போயிட்டோம். போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு போனோங்க. வெயில் ரொம்பங்க. இப்போ இந்த டைமில் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகாதீங்க, ஏன்னா வேஸ்ட்டு. ரொம்ப வெயில் அடிக்குது. ஆனால் என்ன, நம்ம ஊருக்கு அங்கேயும் என்ன வித்தியாசம்னா, இங்கே வெயில் அடிக்கி நம்ம மேலே வந்து எரியுது பார்த்திங்களா, அந்த வெயிலோட தாக்கம் வேர்க்குது. அங்கே வந்து அந்தளவுக்கு இல்லை, ஆனால் வெயில் அடிக்குது, மேலே படுது, வேர்க்குது. ஈவினிங் ஆனால் நல்லா குளிருதுங்க. ஈவினிங் மேலே இருக்கிறது ஓகே, ஆனால் காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து வெயில் ஓவராக இருக்குது. அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. அதனால் சரி போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நாள் காலையில் கிளம்பி போனோம். 7 மணி 8 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புனோம். திருநெல்வேலிலேருந்து போயிட்டு மதியம் போய் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் நைட்டு கிளம்பிட்டு பழனி முருகன் கோயில் நேராக போயிட்டோம். திடீர்னு பழனிக்கு போகணுன்னு தோணிட்டு பழனி போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. மறுநாள் காலையில் தான் வீட்டுக்கு வந்தோம். 5:30 6 மணி ஆயிடுச்சு. 2 நாளில் இத்தனை இடமும் சுற்றி பார்த்துருக்கோம். போட்டிங் போனோம். எனக்கு என்னென்னா, அந்த அருவியை வந்து இன்னும் இது என்ன ஏரியா, இதை வந்து இன்னும் பெட்டராக இது பண்ணால் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. வீடியோவில் அப்படி இருக்குன்னு தெரில. நேரில் கொஞ்சம் சரியில்லை, மெயின்டெனன்ஸ் சரியில்லை, சுத்தமாக இல்லை. வீடியோவில் அழகாக தெரியுது. நேரில் வந்து அந்தளவுக்கு சுத்தம் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை மெயினாக. இதை தான் ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் பூம்பாறையில் ஒரு ரெசார்ட்டில் ரூம் எடுத்திருந்தோங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரே ரூமாக தான் எடுத்திருந்தோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம் இல்லையா, ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ ஒரே ரூமாக எடுத்தோம். ரொம்பவே அழகாக இப்போ தான் புதுசாக அது கட்டியிருக்காங்க, இன்னுமே கட்டிகிட்டு இருக்காங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். குட்டியாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரெண்ட்டும் ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 3.5 தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க 1 டேக்கு. அதனால் நைட் ரூம் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு பூம்பாறை முருகன் குறிஞ்சி ஆண்டவர் இருக்கார் இல்லையா, குழந்தை வேலப்பர் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அப்படி அதையும் கொஞ்சம் விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். அக்கா இதுனா இல்ல, அது பாப்பாக்கு தான். 2 போட்டு கொடுங்க. அண்ணா ஏன் சொல்றே, இங்கே ஒரு போஸ் கொடுக்கத பாரு. சுஜி இந்த மில்க் சாக்லேட் சென்டர்ல உள்ளது மட்டும் இருக்கா, இல்ல இப்போ மூணு கால் இல்ல இல்ல சென்டர்ல கீழ இல்ல ஏன் அது மட்டும் இல்ல இருக்க விட்டு எடுத்து ஆளுக்கு போய் சாப்பிடுங்க. வெல்கம்ஸ் யூ. ஹாய். பூப்புக்கு எதுவுமே ஆரம்பிச்சுட்டு வைக்கிறாங்க. இனிமே தான் பூ பூக்கும். நெக்ஸ்ட் மந்த் பூத்துருமா?
அந்தளவுக்கு உரம் அது இது போட்டு வாவ், ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். கலர்ஃபுல்லாக பாத்ரூம் நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. எங்கிட்டு வா? அங்கே வீடியோ எடுத்தேன்ல நான், அந்த இடத்துல போன டைம் வந்ததில் அங்கே நான் வீடியோ எடுத்தேன். நன்றி வாழ்கிறாங்க. உட்காரு, வீடியோ எடுத்துட்டு இருக்க. மேலே தூக்கி போடுவோம், பறக்க தானே பார்ப்போமா? ஓப்பன் பிளேஸ் தானே. எதாக இருந்தாலும் அவங்க உரிமையாளர்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். பெண்கள் வளர்த்து வளர்த்துங்க, அவன் 5 ஒரே வாரத்தில் செத்து போச்சு. கிட்ட போய் நின்று அப்படி எட்டி உடஞ்சி விட்டுரும். வாவ், சூப்பராக இருக்கு. அத்தை பொண்ணு இருக்குது அதே தெரியலடா, நம்மளை விட்டு என்ன போயிடுச்சு? మామ వచ్చింది, మామ కూతురు వచ్చింది.
ரொம்ப அழகா இருக்கு. இப்போ தான் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. வியூ நல்லா இருக்கு. அந்த ஆட்டு பண்ணை அது ஆட்டு பண்ணை மாதிரி போனால் மன்னமனூர் சார். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் கீழே தான் போகும், இப்படி தான் போகும். அப்படியே தான் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் கூக்காடு டேம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஆட்டு பண்ணை மாதிரி பண்ணால் ஓட இருக்குல்ல, ஓடலாம் எல்லாமே. இங்கே பக்கத்தில் வேற என்ன பூம்பா வில்லேஜ் கோயில் பூம்பா வில்லேஜ் வியூ ஒரு படம் எடுத்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் விடுதலை எல்லாமே அதில் எடுத்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படி இங்கேருந்து போனீங்கன்னா பூக்காடு ரைட்டில் வைக்காம திரும்ப அங்கேருந்து வந்து திரும்ப நேராக போனீங்கன்னா மன்னமனூர் அப்படி போயிட்டு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி கிச்சன். ஃபோன் ஏன் ஆடுதுன்னா இதான் ரெஸ்ட் ரூம். ஒரு கை எதுக்கு ஆடுதுன்னா இதுதான் வியூ. அங்கங்க ஒரு ஊர். ஆமாம் இதான் பூம்பாறை. ஆமாம். அங்கே ஒரு லைட்டாக அங்கே ஒரு ஊரா இல்லை அங்கே ஒரு சின்ன கிராமமா அங்கே ஒரு ஊரா ஊர் வீட்டுக்குள்ளே இருக்கும். அங்கே லைட் எரியுங்க பாருங்கண்ணே, அதுவும் ஒரு கிராமம் போலண்ணே. அங்கங்கே விட்டு விட்டா இருக்கு. இங்க பழனி கோயில் இருக்குன்னா அது அங்கே நம்ம தங்கி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா தெரியும். அங்க இருந்து பார்த்தா தெரியுமா? அது ஏன் கையை ரெண்டு இப்படி காலை ரெண்டு இப்படி வச்சிருக்குது? அதுக்கு பேலன்ஸ் இல்லைல்ல. இப்போ நம்மள மாதிரி கை கிடையாதுல்ல, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும். ஒரு சைடில் இருக்குல்ல. அவன் பொருளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ராஜி போடும். இப்போ வீடியோ பண்ணிட்டு ராஜி போடுவோம். நாங்கள் தங்கி இருக்கிற ரூமில் வாயா போ போய் பிடிப்போம். அதாம ஷேக் பண்ணாமல் பிடிக்கும். இப்படியே படுத்து நானும் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்களும் பண்ணலாம்க்கா, பண்ணுங்க, சம்பளம் வரும். யூடியூப் நீங்க இன்ஸ்டா கூட இருக்குங்க, யூடியூப் பண்ணுங்க. அவர்கிட்ட போடணும். மா அத்தனை கூப்பிடுறாங்கம்மா. சூடாவதுக்கா தண்ணியை ஊத்துற உடனே தண்ணி ஆவி பறக்குதா? உனக்கு அவ்வளோ அவ்வளோ செட் ஆகும். ஏதாவது பிஸ்னஸ் செய்கிற மாதிரி இருந்துச்சுல, தாராளமா வரலாம், கொண்டு வரலாம். அந்த 20,000 என்னக்கா எவ்வளவு நம்ம நினைச்சா சம்பாதிக்கிறதுக்கு வழி நிறைய இருக்குக்கா. வீட்டுல இருந்தே சம்பாதிக்க நான் ஒரு இன்கம் வச்சு ஐயோ 4 வருது, கவனத்துல 20 நாள் தான் இருக்கு, 15 நாள் தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்குன்னு பயம் ஆயிடும். நிம்மதியா இருக்கணும், சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அது வாங்கலாம். ஆனா அது வேலைக்கு சுத்தமாக போகிறது போதுமா? நான் இங்க யாருக்கு இங்க கூட இப்ப குடிங்க. குடிக்குது. வெளியூர்ல இருக்கேண்ணா, நான் திருநெல்வேலியில் இருக்கேன். ஆமாம், அன்னைக்கு லீவு. நான் நீ